தந்தானா 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 தந்தானா. ஸ்பிக் மற்றும் கிரீன் ஸ்டார் இந்திய அரசின் ரசாயனங்கள் மற்றும் உரங்களுக்கான அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் உரங்கள் துறை வழிகாட்டுதலின்படி நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோடு இணைந்து வழங்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு தேவையான தகவல் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சி மண் பயனுற. ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் துறை வழங்க இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம கேட்கலாம் நேயர்களே. உயிர் உரங்கள் மற்றும் ஊட்டச்சத்து கிடைப்பதில் அவற்றின் பங்கு. உயிர் உரங்கள் என்பவை தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதை அதிகரிக்கும் நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளை கொண்ட தயாரிப்புகளாகும். நைட்ரஜன் நிலைநிறுத்தம், பாஸ்பரஸ் கரைப்பு மற்றும் கரிம பொருட்கள் சிதைவுறுதல் போன்ற இயற்கையான உயிரியல் செயல்முறைகளின் மூலம் இந்த நுண்ணுயிரிகள் மண் வளத்தை மேம்படுத்துகின்றன. நிலையான விவசாயம் மற்றும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையில் உயிர் உரங்கள் ஒரு முக்கிய அங்கமாகும். உயிர் உரங்களின் வகைகள். நைட்ரஜன் நிலைநிறுத்தம் உயிர் உரங்கள் ரைசோபியம், அசட்டோபாக்டர், ஆசோஸ்பைரிலம் மற்றும் சயனோபாக்டீரியா ஆகியவை வளிமண்டல நைட்ரஜன் தாவரங்கள் பயன்படுத்தக்கூடிய மாற்றுகின்றன. கரையாத பாஸ்பரஸை தாவரங்கள் உறிஞ்சக்கூடிய வடிவங்களாக மாற்றுகின்றன. பொட்டாசியம் கரைக்கும் நுண்ணுயிரிகள் மண் தாதுக்களில் இருந்து பொட்டாசியத்தை விடுவித்து அதை தாவரங்களுக்கு கிடைக்கச் செய்கின்றன. மைக்ரோரைசா பூஞ்சைகள் தாவர வேர்களுடன் நன்மை பயக்கும் கூட்டுறவை ஏற்படுத்தி பாஸ்பரஸ், நீர் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களை உறிஞ்சும் திறனை மேம்படுத்துகின்றன. ஊட்டச்சத்து கிடைப்பதில் இவற்றின் பங்கு. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் கிடைப்பதை அதிகரிக்கின்றன. வேறு வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டை மேம்படுத்துவதன் மூலம் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை அதிகரிக்கின்றன. கனிம பொருட்களின் சிதைவை ஊக்குவித்து ஊட்டச்சத்துக்களை மண்ணில் விடுவிக்கின்றன. மண்ணில் உள்ள நுண்ணுயிர் பன்முகத்தன்மை மற்றும் உயிரியல் செயல்பாட்டை மேம்படுத்துகின்றன. ஊட்டச்சத்து இழப்பை குறைத்து உர பயன்பாட்டு திறனை அதிகரிக்கின்றன. தாவர வளர்ச்சி, பயிர் விளைச்சல் மற்றும் சுற்றுச்சூழல் அழுத்தத்தை தாங்கும் திறனை அதிகரிக்கின்றன. ரசாயன உரங்களை சார்ந்திருப்பதை குறைத்து உற்பத்தி செலவு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கின்றன. உயிர் உரங்களின் நன்மைகள். மண் வளத்தை மேம்படுத்தி நீண்டகால மண் ஆரோக்கியத்தை பராமரிக்கின்றன. சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் நிலையான விவசாய நடைமுறைகளை ஆதரிக்கின்றன. மண் அல்லது நீர் மாசுபாட்டை ஏற்படுத்தாமல் பயிர் உற்பத்தி திறனை அதிகரிக்கின்றன. விதை முளைப்பு, வேர் வளர்ச்சி மற்றும் தாவரத்தின் ஒட்டுமொத்த வீரியத்தை மேம்படுத்துகின்றன. விவசாய மண்ணின் சூழலியல் சமநிலையை பராமரிக்க உதவுகின்றன. சிறந்த நடைமுறைகள். பயிருக்கு ஏற்ற மற்றும் உயர்தர உயிர் உரக்கலவைகளை பயன்படுத்தவும். விதை நேர்த்தி, நாற்றுகளின் வேர்களை நனைத்தல் அல்லது மண்ணில் இடுதல் போன்ற பரிந்துரைக்கப்பட்ட முறைகளின்படி உயிர் உரங்களை பயன்படுத்தவும். நேரடி சூரிய ஒளி படாதவாறு குளிர்ந்த உலர்ந்த இடத்தில் உயிர் உரங்களை சேமிக்கவும். அதிகபட்ச பலனை பெற உயிர் உரங்களை இயற்கை உரங்கள் மற்றும் சமச்சீர் உர பயன்பாட்டுடன் இணைத்து செயல்படுத்தவும். முடிவுரை. இயற்கையான உயிரியல் செயல்முறைகள் மூலம் ஊட்டச்சத்து கிடைப்பதையும் மண் வளத்தையும் மேம்படுத்துவதில் உயிர் உரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவற்றின் பயன்பாடு ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறது, ரசாயன உரங்களை சார்ந்திருப்பதை குறைக்கிறது மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு நிலையான விவசாய உற்பத்தியையும் ஆதரிக்கிறது. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம பண்பலையில மண் பயனுற நிகழ்ச்சி தொடர்ல ஒவ்வொரு வாரமும் விவசாயம் சார்ந்த தகவல்களை விவசாயிகள், வேளாண் துறையில இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வலர்கள், துறை சார்ந்த நிபுணர்கள், அரசு வேளாண் துறை ஆளுமைகள்னு தங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டே வராங்க. மண் பயனுற வாராந்திர தொடர் நிகழ்ச்சியின் இந்த வார நிகழ்ச்சியாக எல்னினோ, வெப்ப மேலாண்மை மற்றும் காலநிலை மாற்றத்திற்கேற்ப வேளாண் திட்டமிடல் என்னும் தலைப்பில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி இதோ. இந்நிகழ்ச்சியை வழங்குவதற்காக அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் பொறுப்பு இயக்குனர் முனைவர் சா. சுமதி அவர்கள், அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் ஆர்ஜே மதிமாறன் மற்றும் ஆர்ஜே அருணாமூர்த்தி ஆகியோர் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறாங்க. வாங்க நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்க துவங்கலாம். மேம், இந்த வாரம் மண் பயனுற நிகழ்ச்சிக்கு யார் வராங்க பேசுறதுக்கு? என்ன தலைப்புல பேச போறாங்க மேம்? மதி, இந்த வார நிகழ்ச்சியில பேச போறது நம்மளே தான். வெளியிலேருந்து யாரும் வரல, நாம தான் ஒரு முக்கியமான தலைப்புல பேச போறோம். அப்படின்னு டாபிக் மேம்? சொல்றேன் அருணா. வெப்ப மேலாண்மை மற்றும் காலநிலை மாற்றத்திற்கேற்ப வேளாண் திட்டமிடல். குறிப்பா இப்ப உலக அளவுல கவனம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற எல் நினோ நிகழ்வு
அதனால ஏற்படக்கூடிய வெப்பநிலை மற்றும் மழை மாறுபாடுகள், விவசாயத்துல அது ஏற்படுத்த போற தாக்கங்கள், குறிப்பா நம்ம தமிழ்நாடு மற்றும் சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், இதெல்லாம் பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். இத ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலையானது இயல்பை விட அதிகரிக்கும். இந்த ஒரு பெரிய காலநிலை நிகழ்வு தான் எல்னினோ அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த கடல் வெப்பநிலை மாற்றம் அங்க மட்டும் நடக்கிறதில்ல, அது வளிமண்டல சுழற்சியையும் மாற்றுறதுனால உலகத்தோட பல பகுதிகள்லையும் கடும் வெப்பநிலை, வறட்சி, அதீத மழைப்பொழிவு மற்றும் வானிலைகள்ல பல்வேறு மாற்றங்களை இது ஏற்படுத்தலாம். அதாவது பசிபிக் பெருங்கடலில் ஏற்படுற ஒரு மாற்றம் நம்ம சிவகங்கையில் இருக்க விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா மேம்? ஆமாப்பா, அதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கியத்துவம். ஆனா ஒரு விஷயத்த நினைவுல வச்சுக்கணும். எல்னினோ அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் வறட்சி அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அதோட தாக்கம் இடத்துக்கு இடம் மாறுபடும். சில பகுதிகளில் மழை குறையலாம், சில பகுதிகளில் அதிக மழை ஏற்படலாம், சில இடங்கள்ல வெப்பநிலையும் வறட்சியும் அதிகரிக்கலாம். 2026ஆம் ஆண்டுக்கான எல்னினோ நிலைமை எப்படி இருக்கு மேடம்? இது ஒரு முக்கியமான கேள்வி அருணா. உலக வானிலை அமைப்பு WMO 31 ஜூலை 2026 அன்னைக்கு வெளியிட்ட ஒரு தகவல்ல வலுவான ஒரு எல்னினோ நிகழ்வு உருவாகி வரதாகவும், ஆகஸ்ட் முதல் அக்டோபர் 2026 காலகட்டத்தில் அது மேலும் வலுப்பெறக்கூடும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் உலக அளவுல இயல்பை விட அதிகமான வெப்பநிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதாக தெரிவிச்சிருக்கு. இப்பவே நீங்க தொலைக்காட்சியிலையும் மற்ற செய்திகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எல்னினோ மேற்கத்திய நாடுகள்ல அதிகமான பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கதை நீங்க பார்த்திருக்கலாம். ஆமாம் மேம், குளிர் பிரதேசமான ஐரோப்பிய நாடுகள்லேயே இந்த எல்னினோனால விவசாயம் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு நாங்கள் டெய்லி நியூஸில் பார்க்குறோம். அப்படின்னா நம்ம விவசாயிகளும் இந்த எல்னினோவை பற்றி கவலைப்படணுமா மேம்? மதி, கவலைப்படுறதை விட முன்கூட்டியே தயாராக இருக்கிறதுங்கிறதா முக்கியம். எல்னினோன்றது ஒரு வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம். அதை நாம கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அதனால ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ற வகையில நம்ம வேளாண் முறைகளை திட்டமிட முடியும். மேம், இப்போ இன்னொரு வார்த்தையை சமீபத்தில் அடிக்கடி கேட்குறோம் மேம், சூப்பர் எல்னினோ. இது என்னது மேம்? உண்மையிலேயே அப்படி ஒரு தனி வகை இருக்குதா? இல்ல மதி, சூப்பர் எல்னினோ அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவியல் வகைப்பாடு தனியா இல்ல. வலிமை அதிகமான எல்னினோ நிகழ்வு பொதுவா ஸ்ட்ராங் எல்னினோ அல்லது மிக வலுவானன்றதை குறிக்கிறதுக்காக சூப்பர் எல்னினோ அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதனால சமூக ஊடகங்கள்ல வர தகவல்களை மட்டும் வச்சுக்கிட்டு விவசாயிகளும் பொதுமக்களும் அச்சப்பட தேவையில்லை. WMO, FAO, இந்திய வானிலை ஆய்வு மையம் மற்றும் தமிழ்நாடு வேளாண் துறை போன்ற நம்பகமான ஆதாரங்களுடைய தகவல்களை பார்த்து தான் விவசாயிகள் முடிவெடுக்கணும். மேம், இந்த FAOனா ஐநாவோட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், அது தெரியும். இந்த WMOனா என்னது மேம்? அது எனக்கு தெரியும்னே. WMOனா வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன், அதாவது உலக வானிலை அமைப்பு. அதாவது சூப்பர் எல்னினோன்ற வார்த்தையை பார்த்து பயப்படுறதுக்கு பதிலாக அதிகாரப்பூர்வமா வானிலை முன்னறிவு பார்த்து செயல்படணும்னு சொல்றாங்க. கரெக்ட். மேம், விவசாயிகளுக்கு புரியுற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் மேம். எல்னினோ வந்தா நம்மளோட பயிருக்கு என்ன மேம் ஆகும்? மதி, முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்னினோ நேரடியா பயிரை தாக்குறதில்ல. அது வானிலை அமைப்புகள்ல மாற்றத்தை ஏற்படுத்துது. அதனால மழைப்பொழிவில் மாற்றம், அதிக வெப்பநிலை, வறண்ட காலநிலை, மண்ணின் ஈரப்பதம் குறைகிறது, நீர் தேவை அதிகரிக்கிறது போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இதனால மானாவாரி விவசாயம் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். எல்னினோ இந்தியாவின் விவசாயத்தை எப்படி பாதிக்கக்கூடும் மேடம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்திய வேளாண்மையில பருவமழைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. எல்னினோ நிகழ்வுகள் இந்தியாவுடைய தென்மேற்கு பருவமழையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடுமாம். FAO உடைய 2026 அறிக்கையின்படியில எல்னினோ காரணமாக இந்தியாவோட சில பகுதிகளில் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பருவமழை பலவீனமாகக்கூடும். குறிப்பா மானாவாரி நெல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற பயிர்கள் மழை பற்றாக்குறையினால பாதிக்கப்படக்கூடியவை. ஆனா இத ஒரு உறுதியான முன்னறிவிப்பா எடுத்துக்க கூடாது. ஏன்னா இயற்கை என்பதை ரொம்ப துல்லியமா யாரும் கணிக்க முடியல இன்னும்.
எல்னினோவை மட்டும் வச்சு ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல எவ்வளவு மழை பெய்யும் அப்படின்லாம் துல்லியமா சொல்ல முடியாது. உள்ளூர்ல இருக்கக்கூடிய வானிலை நிலவரம், பருவமழை, கடல் வெப்பநிலை, காற்றழுத்தம் போன்ற பல காரணிகளும் அங்க பெய்யக்கூடிய மழையை நிர்ணயிக்கக்கூடும். மேம், இப்போ இந்திய அளவில் சொன்னீங்க. நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இந்த எல்னினோவோட பாதிப்பு எந்த அளவுக்குல மேம் இருக்கும்? நான் சொல்றேன் மதி. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெப்ப மேலாண்மை ஏற்கனவே மிகவும் முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம ரொம்ப வறண்ட வானிலை இருக்கக்கூடிய பகுதி. சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்துடைய தகவலின்படி மாவட்டத்தோட காலநிலை பொதுவா வறண்ட மற்றும் வெப்பமான தன்மை கொண்டது. ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலை 42 முதல் 43 டிகிரி சென்டிகிரேட் வரை இருக்கக்கூடும். இப்போ அந்த ஏப்ரல் மே தாண்டியும் அதீதமான வெப்பநிலை நிலவிட்டு வரத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறோம். மாவட்டத்தோட இயல்பான ஆண்டு மழைப்பொழிவு சுமார் 904.7 மில்லிமீட்டர் தான். அதனால தான் இங்க வெப்பம், நீர் பற்றாக்குறை, மழை மாறுபாடு இந்த மூன்றையும் விவசாயிகள் கருத்துல கொண்டு திட்டமிட வேண்டும். சரி மேடம், வானிலை நம்ம கையில் இல்லைன்னு சொல்றீங்க, மழையும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப விவசாயிகள் என்ன செய்ய முடியும் மேடம்? நிறைய செய்ய முடியும் அருணா. முதலாவதா நீரை சேமிக்கணும். மழை பெய்யும் போது அந்த நீர் வயல்ல தங்குறதுக்கும் மண்ணுக்குள்ள செல்றதுக்கும் ஏற்பாடு செய்யணும். வரப்புகளை பராமரிக்கணும். பண்ணை குட்டைகள் மற்றும் பொருத்தமான நீர்பிடிப்பு அமைப்புகளை பயன்படுத்துறது ரொம்பவே உதவி செய்யும். அதிகமான ஆறுகளோ வற்றாத நதிகள் போன்ற அமைப்புகள் இல்லாத சிவகங்கை மாவட்டத்துல கண்மாய்கள் மற்றும் ஏரிகள் போன்ற நீர்நிலைகள் வேளாண்மைக்கு மிகவும் முக்கியமானவை. அதனால அதிகமா மழை வந்தா அந்த மழை நீரை எப்படி வெளியேற்றுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா மழை நீரை எப்படி சேமிக்கிறது அப்படின்னு நாம சிந்திச்சு செயல்படணும். மேம், ஒரு விவசாயி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் மேம். என் வயல்ல தண்ணி குறைவா இருக்கு, ஆனா வெயில் அதிகமா இருக்குது, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறாரு மேம். அதுக்கு இப்போ நான் அவர்கிட்ட என்ன மேம் பதில் சொல்றது? நிச்சயமா சொல்லலாம் மதி. மண்ணோட ஈரப்பதத்தை பாதுகாக்கிறது இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக பொருத்தமான இடங்கள்ல மூடாக்கு அப்படிங்கிற மல்ச்சிங் டெக்னாலஜியை பயன்படுத்தலாம். இப்போ மரத்திலிருந்து உதிர்ந்த சருகுகள், இலைகள், அது மாதிரியான பயிர் கழிவுகளை போன்ற இயற்கையான பொருட்களை மண்ணோட மேற்பரப்புல ஒரு மூடாக்கு மாதிரி பயன்படுத்துறது மண்ணிலிருந்து நீர் ஆவியாகும் இழப்பை குறைக்கவும் மண்ணோட ஈரப்பதத்தை பாதுகாக்கவும் உதவும். அப்படின்னா விவசாயிகளுக்கு ஒரு சின்ன வாசகம் சொல்லட்டுமா மேடம்? மண்ணுக்கு ஒரு போர்வை கொடுங்கள். ரொம்ப சரியா சொன்னீங்க அருணா. மேம், இந்த மாதிரி எல்னினோ நேரத்துல மழை நிச்சயமில்லாத சூழல்ல விவசாயிகள் எந்த மாதிரி பயிரை தேர்வு செய்யணும் மேம்? மதி, இதுக்கு எல்லா விவசாயிகளுக்கும் ஒரே பயிரோட பேரை நாம சொல்ல முடியாது. மண்ணோட தன்மை, நீர் கிடைக்கக்கூடிய அளவு, விதைப்பு காலம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சந்தை நிலைமை, வானிலை முன்னறிவிப்பு போன்றவை ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும். ஆனா சிவகங்கையோட வேளாண் முன்னுரிமைகள்ல குறுகிய கால மற்றும் வறட்சியை தாங்கக்கூடிய ரகங்களை நெல், நிலக்கடலை, உளுந்து போன்ற பயிர்களில் பயன்படுத்துறது மற்றும் மாற்று பயிர் முறைகள் முக்கியமானவை. அதனால விவசாயிகள் நான் எப்போதும் இந்த பயிரை தான் பயிரிடுறேன் அப்படின்னு சொல்றத விட இந்த பருவத்துல கிடைக்கக்கூடிய நீர் மற்றும் காலநிலைக்கு ஏற்ற பயிர் எது அப்படின்னு சிந்திக்கணும். மேம், நம்ம விவசாயிகள்கிட்ட பயிர்களோட கால்நடைகளும் இருக்குது. வெயில் அதிகமானா கால்நடைகளுக்கு என்னெல்லாம் செய்யணும் மேம்? இது ரொம்ப நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அருணா. கால்நடைகளுக்கும், அதாவது ஆடுகள் மாடுகள்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, அதுகளுக்கும் வெப்ப அழுத்தம், அதாவது ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். அதனால நிழல், காற்றோட்டம், போதுமான குடிநீர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். கடுமையான வெப்பம் இருக்கக்கூடிய நேரங்கள்ல கால்நடைகளை தேவையில்லாம வெட்ட வெளியில நீண்ட நேரம் மேய விடக்கூடாது. மேலும் வறட்சி நிலைமையில அதுகளுக்கு தீவன பற்றாக்குறை ஏற்படாம முன்கூட்டியே வைக்கோல் மற்றும் தேவையான தீவனங்களை வாங்கி சேமித்து வைக்கிறதும் ஒரு நல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கும். மேம், இன்றைய விவசாயிகள் நிறைய பேர்ட்ட கையில ஸ்மார்ட் போன் இருக்கு. அதுல வானிலை தகவலை பார்த்துட்டு இந்த தகவலை வச்சு நான் என்ன முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னு தெரியாம நிறைய பேர் குழம்பி போயிடுறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன மேம் சொல்ல நினைக்கிறீங்க? சரிதான் மதி. வானிலை தகவல்களை தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும் பத்தாது, அதை வச்சு முக்கியமான விவசாய முடிவுகளை எடுக்கவும் தெரிஞ்சிருக்கணும். உதாரணமா, மழை வர வாய்ப்பு இருந்தா பாசனத்தை தள்ளி போடலாமா, கனமழைக்கு வாய்ப்பு இருந்தா வயல்ல வடிகால் வசதி இருக்குதா, வெப்பநிலை அதிகரிக்க போகுது அப்படின்னா நீர் மேலாண்மை முறைகளை நம்ம மாத்தணுமா,
வறண்ட காலம் இன்னும் நீண்ட நாட்களுக்கு நீடிக்கும் அப்படின்னா அடுத்த பயிரை நாம மாற்றணுமா? இப்படி வானிலை தகவலை நம்ம விவசாய திட்டமிடலுடன் இணைக்க வேண்டும். இதுதான் நம்ம வானிலை எதிர்கொள்றதுக்கான ஒரு சிறந்த வழிமுறை. மேம், இதுவரை நம்ம வெப்பம், எல்னீனோ, மழை மாறுபாடு, நீர் வேளாண்மைன்னு நிறைய விஷயத்த பார்த்தோம் மேம். ஆனா ஒரு விவசாயி நம்மள்ட்ட மிகவும் நடைமுறையான ஒரு கேள்வியை கேட்கலாம். தண்ணீர் குறைவாக இருக்கிறது அப்படின்னா நான் எந்த பயிரை பயிரிடுறது? சிவகங்கை மாவட்டத்துக்கு ஏற்ற வகையில் சில குறிப்பிட்ட பயிர்களை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க மேம். நிச்சயமா சொல்லலாம் மதி. ஆனா முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், வறட்சியை தாங்கும் பயிர் அப்படின்னு சொன்னா அந்த பயிருக்கு தண்ணியே தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எந்த பயிருக்கும் அதோட வளர்ச்சி கட்டங்கள்ல தேவையான ஈரப்பதம் அவசியம். ஆனா சில பயிர்கள் மற்றும் அதோட சில ரகங்கள் குறைந்த தண்ணீர் கிடைக்கும் சூழ்நிலைக்கு மற்ற பயிர்களை விட சிறப்பா பொருந்தக்கூடியவை. சிவகங்கை மாவட்டத்தோட நிலம், மழை மற்றும் ஏற்கனவே உள்ள விவசாய முறைகளை பார்க்கிறப்போ சில முக்கியமான பயிர்களை பற்றி விவசாயிகள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நிலக்கடலை இதுல மிகவும் முக்கியமான ஒன்று. சிவகங்கை மாவட்டத்தில் ஏற்கனவே நிலக்கடலை முக்கியமான பயிராக இருக்கு. குறிப்பா மானாவாரி விவசாயத்திலையும் நிலக்கடலை பயிரிடப்படுது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய வறண்ட நில வேளாண் பரிந்துரைகள்ல வறட்சியை தாங்கக்கூடிய நிலக்கடலை ரகங்களை தேர்வு செய்யறது முக்கியம்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. உதாரணமா TMV 13 வறட்சியை தாங்கக்கூடிய ரகமாகவும் VRI 6 வறட்சியை தாங்கக்கூடியதாக சிறப்பானதாகவும் குறிப்பிடப்பட்டு இருக்குது. சிவகங்கை மாவட்டத்திற்கான தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்தினுடைய கிராப் ப்ரொடக்ஷன் கைடில் நிலக்கடலை ரகங்கள்ல அந்த அதிகமான வறட்சியை தாங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்துக்கு ஏற்ற நிலக்கடலை ரகங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதிலிருந்து பருவநிலை, மண் தன்மை மற்றும் ஈரப்பதத்துக்கு ஏற்ற ரகத்தை தேர்வு செய்யறது முக்கியம். நம்ம மாவட்டத்துல உளுந்து கூட பயிரிடுறாங்க தானே மேம்? ஆமா அருணா, சிவகங்கையோடைய KVKயின் முக்கிய வேளாண் முன்னுரிமைகள்ல குறுகிய கால மற்றும் வறட்சியை தாங்கக்கூடிய உளுந்து ரகங்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்குது. அதோட சிவகங்கை மாவட்டத்திலேயே KVK மேற்கொண்ட ஒரு வெற்றி கதையில புதிய உளுந்து ரகமான VBN 4 அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டு பரிந்துரைக்கப்பட்ட பயிர் மேலாண்மை முறைகளோட நல்ல விளைச்சல் பெறப்பட்டதாக பதிவு காணப்படுகிறது. குறிப்பா குறுகிய காலத்துல அறுவடை செய்யக்கூடிய பயிர் அப்படிங்கிறதுனால மழை மற்றும் நீர் கிடைக்கக்கூடிய காலத்தை பார்த்து சரியான பருவத்தை தேர்வு செஞ்சா இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கலாம். மேம், இந்த நிலக்கடலை, உளுந்து இதை தவிர வேற என்ன பயிர்லாம் மேம் நம்ம மாவட்டத்துக்கு ஏற்றதா இருக்கும்? நம்ம மாவட்டத்துக்கு எள், சிறுதானியங்கள், சோளம் இதெல்லாம் கூட ஏற்றதா இருக்கும் மதி. நீர் கம்மியா இருக்குன்றதுக்காண்டி நெல்லை விட்டுற முடியாது இல்லையா? நெல்லை மட்டுமே விவசாயம் பண்ற விவசாயிகளுக்கு என்ன வழி மேடம்? இது மிகவும் சரியான கேள்வி அருணா. நெல் சிவகங்கையோட ஒரு முக்கியமான பயிர் தான். அதனால நெல் பயிரிடும் விவசாயிகள் குறுகிய கால மற்றும் வறட்சியை தாங்கக்கூடிய ரகங்களை தேர்வு செய்யறது, விதைப்பு காலத்தை சரியா திட்டமிடுறது மற்றும் நீர் மேலாண்மையை சிறப்பாக செய்வது ஆகியவற்றில் கவனம் செலுத்தணும். முதலாவதா உங்கள் நிலம் மானாவாரியா அல்லது பாசன நிலமா? ரெண்டாவதா உங்கள் மண்ணுடைய தன்மை என்ன? மூன்றாவது இந்த பருவத்துல உங்ககிட்ட எவ்வளவு தண்ணி இருக்கும்? நாலாவது அந்த பகுதியில் நிலவக்கூடிய வானிலை மற்றும் மழைக்கான முன்னறிவிப்பு என்ன சொல்கிறது? அஞ்சாவதா அந்த பயிருக்கு உங்க பகுதியில சந்தை வாய்ப்பு எப்படி இருக்கு? இந்த 5 விஷயங்களையும் பார்த்த பிறகுதான் பயிரை விவசாயிகள் தேர்வு செய்யணும். மேம், அதாவது வறட்சிக்கேற்ற பயிர் அப்படின்றத விட விவசாயிகள் அவங்கவுங்க நிலத்துக்கேற்ப பயிரை தேர்வு செஞ்சு விவசாயம் செய்கிறது தான் உண்மையான வளர்ச்சி மேலாண்மை அப்படின்றீங்களா மேம்? நிச்சயமா மதி, இதுதான் மிகவும் சரியான ஒன்று. அதாவது விவசாயிகள் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி ஏர்லி வார்னிங், ஏர்லி ஆக்ஷன். அதாவது வானிலை முன்னறிவிப்பை முன்கூட்டியே அறிந்து கொள்வோம், முன்கூட்டியே செயல்படுவோம். அதாவது எல்னினோ, வெப்ப மேலாண்மை மற்றும் காலநிலை மாற்றத்திற்கேற்ப வேளாண் திட்டமிடல், இந்த தலைப்பிலான கலந்துரையாடலில் பல தகவல்களை விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருப்போம். அதை கேட்டு கண்டிப்பாக விவசாயிகள் பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். நிச்சயமா மதி, அருணா, நீங்களும் இந்த எல்னினோ பற்றிய இந்த கலந்துரையாடல்ல கலந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கும், இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருந்த நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியுடைய நேயர்களுக்கும் நன்றிகள். தந்தானா 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 தந்தானா. ரசாயனங்கள்
மற்றும் உரங்கள் துறை வழங்க இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம கேட்கலாம் நேயர்களே. உரங்களின் சமச்சீரான பயன்பாட்டிற்காக நவீன கருவிகள் மற்றும் துல்லியமான விவசாயத்தை பயன்படுத்துதல். 2026 நவீன கருவிகள் மற்றும் துல்லியமான விவசாயத்தின் பயன்பாடு சோதனை முன்னோட்டங்களிலிருந்து நிலையான விவசாயத்தின் மையத்திற்கு நகர்ந்துள்ளது. தரவுகளை ஒரு புதிய உரமாக பயன்படுத்துவதன் மூலம் இந்த தொழில்நுட்பங்கள் ஊட்டச்சத்துக்கள் அறுவை சிகிச்சை துல்லியத்துடன் பயன்படுத்துவதை உறுதி செய்கின்றன. இதன் மூலம் விளைச்சலை பராமரிக்கும் அல்லது அதிகரிக்கும், அதே வேளையில் வீணாவதை 36% முதல் 60% வரை குறைக்கின்றன. இன்று சமச்சீரான உரமிடுதலை நவீன தொழில்நுட்பம் எவ்வாறு எளிதாக்குகிறது என்பது இங்கே பார்க்கலாம். தொலை உணர்வு மற்றும் செயற்கைக்கோள் படங்கள். செயற்கைக்கோள் கூட்டங்களும் ட்ரோன்களும் பரந்த நிலப்பரப்புகளின் ஊட்டச்சத்துக்களின் ஆரோக்கியத்தை ஒரு பறவை பார்வையில் காட்டுகின்றன. தாவர குறியீடுகள். நவீன செயற்கைக்கோள்கள் பல்நிறமாலை தரவுகளை பகுத்தாய்வு செய்து பயிர்களின் வீரியத்தை காட்டும் வெப்ப வரைபடங்களை உருவாக்குகின்றன. குறைந்த பச்சைய அளவை காட்டும் பகுதிகள் இலக்கு வைக்கப்பட்ட நைட்ரஜன் பயன்பாட்டிற்காக குறிக்கப்படுகின்றன. ஹைப்பர்ஸ்பெக்ட்ரல் இமேஜிங். வழக்கமான கேமராக்களை போலல்லாமல் ட்ரோன்களில் உள்ள ஹைப்பர்ஸ்பெக்ட்ரல் சென்சார்கள் துத்தநாகம் அல்லது இரும்பு போன்ற ஊட்டச்சத்து குறைபாடுகளின் குறிப்பிட்ட உயிர்வேதியியல் அடையாளங்களை மனித கண்ணுக்கு தெரிவதற்கு முன்பே கண்டறிய முடியும். உயர் அதிர்வெண் கண்காணிப்பு. 2026 செயற்கைக்கோள் தரவுகளின் அளவு 4 மடங்கு அதிகரித்துள்ளது. இது விவசாயிகள் ஒவ்வொரு 24 மணி நேரம் முதல் 48 மணி நேரம் வரை புதுப்பிக்கப்பட்ட வயல் சுகாதார வரைபடங்களை பெற அனுமதிக்கிறது. IoT மற்றும் நிகழ்நேர மண் சென்சார்கள். கம்பியில்லா சென்சார் நெட்வொர்க்குகள் பண்ணையின் நரம்பு மண்டலமாக செயல்படுகின்றன. மண்ணின் மேற்பரப்பிற்கு கீழிருந்து தொடர்ச்சியான தரவுகளை வழங்குகின்றன. பல அளவுரு ஆய்வுகள். நவீன IoT ஆய்வுகள் ஈரப்பதத்தை மட்டுமல்ல, நிகழ்நேர நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் அளவுகளையும் pH மற்றும் உட்புத்தன்மையையும் அளவிடுகின்றன. ஹெட்ஜ் கம்ப்யூட்டிங். அனைத்து தரவுகளையும் கிளவுடுக்கு அனுப்புவதற்கு பதிலாக பண்ணையில் உள்ள ஸ்மார்ட் கேட்வேக்கள் சென்சார் தரவுகளை உடனடியாக செயலாக்கி ஊட்டச்சத்து குறைவு கண்டறியப்பட்ட உடனேயே உரப்பாசன அமைப்புகளை உரம் பிளஸ் நீர்ப்பாசனம் செயல்படுத்துகின்றன. தொடர்ச்சியான உணர்தல். குறிப்பிட்ட கால இடைவெளியில் கைமுறையாக மாதிரிகளை சேகரிப்பதிலிருந்து 24 மணி நேரமும் 7 நாட்களும் கண்காணிப்பிற்கு மாறியிருப்பது ஊட்டச்சத்து சரிவுகளை தடுத்து நிலையான மற்றும் சமச்சீரான விநியோகத்தை உறுதி செய்கிறது. மாறுபடும் விகித தொழில்நுட்பம். VRT என்பது தரவுகளை செயலாக மாற்றும் ஒரு இயந்திர தசையாகும். பரிந்துரை வரைபடங்கள். ட்ரோன்கள் மற்றும் மண் உணரிகளிலிருந்து வரும் தரவுகள் ஒரு டிஜிட்டல் பரிந்துரை வரைபடமாக மாற்றப்படுகின்றன. திறன்மிகு தெளிப்பான்கள். GPS வழிகாட்டும் டிராக்டர்கள் மற்றும் ஹாப்பி சீடர்கள் இந்த வரைபடங்களை படித்து உரமுனைகளின் பாய்ச்சல் விகிதத்தை நிகழ்நேரத்தில் சரி செய்கின்றன. விளைவு. வயலின் ஊட்டச்சத்து குறைந்த ஒரு மூலையில் டிராக்டர் ஒரு ஹெக்டேருக்கு 100 கிலோவும் வளமான பகுதியில் ஒரு ஹெக்டேருக்கு 0 கிலோவும் இடக்கூடும். இது சரியான சமநிலையை உறுதி செய்கிறது. செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முடிவெடுக்கும் ஆதரவு அமைப்புகள். செயற்கை நுண்ணறிவு சிக்கலான தரவுகளை எளிய அறிவுறுத்தல்களாக ஒருங்கிணைக்கும் மூளையாக செயல்படுகிறது. முன்கணிப்பு மாதிரிகள். ஒரு பயிருக்கு அடுத்த மேல் உரம் எப்போது தேவைப்படும் என்பதை துல்லியமாக கணிக்க செயற்கை நுண்ணறிவு கடந்த கால விளைச்சல் தரவுகள், தற்போதைய வானிலை நிலவரங்கள் மற்றும் மண் உணரி பதிவுகளை பகுப்பாய்வு செய்கிறது. உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு ஆலோசனைகள். கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் அடிப்படையில் இன்று நான் எவ்வளவு யூரியா இட வேண்டும்? உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு ஆலோசனைகள்.
கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் அடிப்படையில் இன்று நான் எவ்வளவு யூரியா இட வேண்டும் என்று கேட்க, விவசாயிகள் இப்போது உள்ளூர் மொழிகளில் குரல் வழி செயல்படும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்தலாம். உர உகப்பாக்க தொகுதிகள். இந்த செயற்கை நுண்ணறிவு அமைப்புகள் மண் சீரழிவை தடுக்கும் அதே வேளையில் ஒரு குறிப்பிட்ட விளைச்சல் இலக்கை அடைய கரிமம் மற்றும் ரசாயன உரங்களின் மிகவும் செலவு குறைந்த கலவையை பரிந்துரைக்கின்றன. ரோபோட்டிக்ஸ் மற்றும் தன்னாட்சி அமைப்புகள். ஊட்டச்சத்துக்களை நுண்ணளவு வழங்குவதற்காக தன்னாட்சி வாகனங்கள் அதிகளவில் பயன்படுத்தப்படுகின்றன. ட்ரோன் தெளிப்பான்கள். ட்ரோன்களால் ஒரு வயலில் உள்ள தனிப்பட்ட பாதிப்பு மிகுந்த இடங்களை குறிவைத்து தொலையுணர்வு மூலம் குறைபாடு கண்டறியப்பட்ட இடத்தில் துல்லியமாக திரவ நுண்ணூட்டச்சத்துக்களை தெளிக்க முடியும். தன்னாட்சி நில வாகனங்கள். சிறிய ரோபோக்கள் பயிர் வரிசைகளுக்கு இடையில் பயணித்து ஒவ்வொரு செடியின் அடிப்பகுதியிலும் நேரடியாக உரத்தை இடுகின்றன. இதன் மூலம் பாரம்பரிய முழுமையான முறையில் உரம் தெளிக்கும் போது ஏற்படும் நீர் வழித்தோடல் கிட்டத்தட்ட முற்றிலுமாக தவிர்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள், பின்னோட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அனுப்பலாம். நேயர்களே, அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரியை சொல்றேன். comradio@alagappauniversity.ac.in. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி பண்பலை 90.8. நன்றி நேயர்களே. மண் பயனுற.